இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை சூப் தான். முடக்கத்தான் கீரை சூப். முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு மூட்டு வலி, கை கால் வலிக்கெல்லாம், ஜாயிண்ட் பெயின்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கு முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கீரை சூப் செய்யறதுக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் முடக்கத்தான் கீரை சூப் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். சூப் செய்யறதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் முடக்கத்தான் கீரை சூப் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சூப் காய்ச்சிக்கலாம். கால் வலி, முழங்கால் வலி, அப்புறம் கை கால் வலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த சூப் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் உப்பு, காரம் எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த முடக்கத்தான் கீரை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஒரு சின்ன பேக்கெட்டில் இத்தியோடு தான் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லி வேறு. நீங்கள் கிடைச்சா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நம்ம கிடைச்சா நீங்கள் கீரையிலேயே சூப் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மள்கிட்டே சூப் மிக்ஸ் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப விலை இந்த கீரை. நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இந்த சூப் நீங்கள் காலையில் ஒரு 11 மணி போல் டீ காஃபி குடிப்பீங்களே, அந்த டைமில் எடுத்துக்கோங்க. கொதிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சூப் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு முடக்கத்தான் கீரை சூப் ரெடி. இப்போ குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னா நம்ம இனிமேல் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை கீரை வாங்கி நம்ம சூப் செய்யணும் அப்படின்னு நினைக்க தான் செய்வோம். ஒரு 2 நாள் போட்டு குடிப்போம். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும். இது வேற டெய்லி வாங்கி செஞ்சு குடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த பவுடரை போட்டு வச்சுட்டீங்கன்னா 5 நிமிஷத்தில் நமக்கு சூப் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக முடக்கத்தான் கீரை சூப் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது. முடக்கத்தான் கீரை சூப் மட்டும் கிடையாது, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் இருக்குது, அப்புறம் முடக்கத்தான் கீரை சூப்பு, கருப்பு கவுனி சூப் மிக்ஸ் இருக்குது, கொள்ளு சூப் மிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு சூப் மிக்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் இருக்குது, வாட்ஸ்அப்லயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.